அவருடைய சாயல்ல அவருடைய ரூபமாய் உருவாக்கப்பட்ட மனுஷனை விடுவிக்கிறது தான் தேவ சித்தமாய் இருந்தது. ஆமென். அந்த அசுத்தாவி பிடித்திருந்த மனுஷனை தேவன் எப்படி படைத்திருக்கிறார்? தேவனுடைய சாயலால், தேவனுடைய ரூபமாய் படைத்திருக்கிறார். அந்த மனுஷனுக்குள்ள அசுத்த ஆவிகள் இருக்கிறது. அதிலிருந்து விடுதலையை கொடுத்து அவனை தேவனுடைய பிள்ளையாக மாற்றுவதுதான் தேவனுடைய விருப்பம். அல்லேலூயா, ஆமென். அங்க இருந்த அநேகரால முடியல, அங்க இருந்த அவனுடைய உறவுகளால முடியல, சொந்தங்களால அவனை விடுதலையை கொடுக்க முடியல. விடுதலை கொடுக்கிறவர் ஒரு நாள் அவனை சந்தித்த பொழுது அவனுக்குள்ள இருந்த அசுத்த ஆவிகள் அனைத்தையும் அங்க இருந்த பன்றி கூட்டத்துக்குள்ளே அனுப்பி அவைகள் எல்லாம் ஆண்டு போகும்படி கர்த்தர் கிரியை செய்தார். அதோட மாத்திரமல்ல, அந்த வசனத்துல பாருங்க, ஹல்லேலூயா, மார்க் 5ஆம் அதிகாரம் 15வது வசனத்தை பாருங்க. இயேசுவின் இடத்தில் வந்து லேகியோன் ஆகிய பிசாசுகள் வஸ்திரம் தரித்து உட்கார்ந்து புத்தி தெளிந்திருக்கிறதை கண்டு பயந்தார்கள். ஆமென். அந்த லேகியோன் பிசாசு பிடித்திருந்த அந்த மனுஷன் ஆண்டவர் சந்தித்து விடுதலையை கொடுத்த போது அவன் வஸ்திரம் தரித்து தெளிந்த புத்தி உள்ளவனாய் அங்கே உட்கார்ந்து இருக்கிறார். இதை பார்த்தவர்கள் என்ன செய்தார்களாம்? பயந்தார்களாம். ஏன்னா அத்தனை நாட்களும் அந்த மனுஷன் எப்படிப்பட்ட வாழ்க்கையை வாழ்ந்து கொண்டிருந்திருப்பான். மனுஷனுடைய பார்வைக்கு பயம், மனுஷனுடைய பார்வைக்கு ஆச்சரியமா இருக்கிறது. இப்ப பயந்தார்கள், இப்ப ஆச்சரியப்பட்டு பயப்படுறாங்க. என்னடா இப்படி இருந்தவனுக்குள்ள இப்படி ஒரு மாற்றமா? ட்ரெஸ் எல்லாம் போட்டு தெளிந்த புத்தி உள்ளவனா உட்கார்ந்து இருக்கிறானே. இன்றைக்கு நம்ம வாழ்க்கையிலேயோ தெளிந்த புத்தியோடு தேவனை தேடும்படி, தேவனை மாத்திரமே தேடும்படி நமக்கு தெளிந்த புத்தியை கொடுத்தது யாரு? தேவன் தான். ஆமென். நமக்கு விடுதலையை மாத்திரம் கொடுக்கல, விடுதலையும் கொடுத்து கர்த்தரை தேடும்படியான ஒரு தெளிந்த புத்தியவும். முன்னாடி ஆண்டவரை குறிச்சு நம்ம கிட்ட எத்தனை பேர் சொல்லியிருப்பாங்க. அவர்கள் சொல்லும் போதெல்லாம் நம்ம முழு இருதயத்தோடு முழு உள்ளத்தோடு ஆண்டவரை தேடும்படி நம் மனதுல விருப்பம் இருந்துச்சா? இன்றைக்கு உலகத்தார் எப்படி பேசுறாங்களோ அதை விட மோசமா கூட நம்ம என்ன செஞ்சிருப்போம்? பேசியிருப்போம், கேலி செஞ்சிருப்போம். ஆனா கர்த்தர் நம்மளை சந்தித்த போது, கர்த்தர் அவருக்குள்ள இருந்து விடுதலையை கொடுத்த போது, கர்த்தர் நமக்கு வேண்டிய நன்மையை செய்த போது நமக்குள்ள ஒரு விடுதலையும் கிடைக்கிறது. அடுத்த ஆண்டவரை தேடும்படியான ஒரு தெளிந்த புத்தியும். ஆமென். அல்லேலூயா. நம்மளுடைய கண்கள் திறக்கப்பட்டு இருக்கிறது. ஆமென். அல்லேலூயா. ஆமென். ஆண்டவர் நம்மளை தெளிந்த புத்தியை கொடுத்திருக்கிறதுக்காக நம்ம நன்றி சொல்லணும். எத்தனை வேலைகள், எத்தனை காரியங்கள் நமக்கு தடையா இருந்தாலும் அத்தனையும் நம்ம மேற்கொண்டு இன்றைக்கு ஞாயிற்றுக்கிழமை கர்த்தருடைய ஆராதனை, நம்ம நிச்சயமா அந்த இடத்துக்கு நம்ம போயே ஆகணும். எத்தனை பலவீனம் இருந்தாலும், எத்தனை தடைகள் இருந்தாலும் கர்த்தர் சமூகத்துக்கு வர்றோம் இல்லையா? காரியம் என்னன்னா, கர்த்தர் நமக்கு தெளிந்த புத்தியை கொடுத்திருக்கிறார். ஆமென். விடுதலையை கொடுத்ததற்காக நம்ம நன்றி சொல்லியிருப்போம். ஆனா ஆண்டவரை முழு இருதயத்தோடு, முழு உள்ளத்தோடு, முழு மனதோடு அவரை ஆராதிக்கும்படி, துதிக்கும்படி, நன்றி செலுத்தும்படி, அவரோடு உறவாடும்படி, ஒப்புரவாகும்படி, அவர் நாமத்தை மகிமைப்படுத்தும்படி நம்மளுடைய மன கண்களை திறந்து தெளிந்த புத்தியை கொடுத்திருக்கிறார். அவர் நமக்கு தெளிந்த புத்தியை கொடுத்திருக்கிறார். ஆமென். அல்லேலூயா. இன்றைக்கு நம்ம வாழ்க்கையில அநேக நன்மைகளை பெற்றுக் கொண்டிருக்கிறோம். ஆமா தானே? தேவனிடத்துல வந்துட்டு நம்மளுக்கு ஒரு நன்மை என்ன செய்யல, குறைவுபடல. அல்லேலூயா. அந்த லேகியோன் பிசாசு பிடித்திருந்த மனுஷனுக்கு தேவன் வஸ்திரத்தையும் கொடுத்து தெளிந்த புத்தியமும் கொடுத்து அவனுக்கு ஒரு அற்புதம் செய்த போது அந்த மனுஷனுக்குள்ள ஒரு மன விருப்பம் வருகிறது. அந்த மன விருப்பம் என்னன்னா 18ல இருந்து பாருங்க. அப்படியே ஆமென். ஹல்லேலூயா. அந்த பிசாசு பிடித்திருந்த மனுஷனுக்குள்ள ஒரு விடுதலையை கொடுத்த போது, தெளிந்த புத்தியை கொடுத்த உடனே அந்த மனுஷன் ஆண்டவர் இடத்துல கேட்கிற, ஆண்டவரே நான் உங்களோடு என்ன செய்யணும்? இருக்கணும். நான் உங்க கூட வந்துடுறேன் ஆண்டவரே. அப்படித்தானே கேட்கிறாரு.
ஆமாவா இல்லையா? அவரோட கூட இருக்கும்படி தனக்கு உத்தரவு கொடுத்து அவரை வேண்டிக் கொண்டார். ஆமென். ஆண்டவரிடத்துல இருந்து நன்மையை பெற்று கொண்டவர்களுக்கு அவரோடு கூட இருக்கணும் சொல்லி ஒரு விருப்பம் வரும். ஆமாவா இல்லையா? தேவனுடைய அன்பை ருசித்து பார்த்தவர்கள், தேவனுடைய வல்லமையை பெற்றுக் கொண்டவர்கள், தேவனுடைய அபிஷேகத்தை பெற்றுக் கொண்டவர்கள் தேவனை விட்டு போகும்படியான மனநிலை வராது. அல்லேலூயா. அவரோடு கூட இருக்கும்படி அவன் விரும்புகிறார். இன்றைக்கு நம்ம வாழ்க்கையில் அப்படி ஒரு விருப்பம் இருக்கிறதா? இன்றைக்கு நம்மளுக்கு கிடைச்ச நன்மையை நினைத்து ஆண்டவரை முழு மனதோடு தேடி அவரோடு கூட இருக்கணுமே, அவர் நாமத்தை மகிமைப்படுத்தணுமே, அவருடைய நாமத்தை உயர்த்தணுமே, அவருக்காக வாழணுமேங்கிற எண்ணம் எத்தனை பேருக்கு இருக்கிறது? அநேகரை நம்ம சந்திக்கிறோம். நன்மையை பெற்று கொண்டுட்டு ஆண்டவருக்கே டாட்டா காமிக்கிற கூட்டம் நிறைய பேரு. ஆமா தானே? நன்மை அவங்களுக்கு விடுதலை கிடைக்கிற வரைக்கும் இயேசுவே 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 அப்படின்னு வருவாங்க. ஆனா அவங்க வேண்டிய விடுதலையை பெற்று கொண்டுட்டாங்கன்னா அவங்களுடைய பாரம்பரியத்தையும் விட முடியாது, அவங்க உறவுகளையும் விட முடியாது, ஆண்டவரை விட்டுருவாங்க. விடுதலையே கிடைக்காம போராடுவாங்க. அப்ப எந்த உறவும் உதவி செய்ய முடியாது. ஆனா தேவன் மனம் இறங்கி உங்களுக்கு உதவி செஞ்ச பிறகு விடுதலையை பெற்றுக்கொண்ட பின்பு ஆண்டவரை அவங்க விட்டுறாங்க. அப்படிப்பட்டவர்களாய் நாம் என்ன செய்யக்கூடாது? இந்த லேகியோன் பிசாசு பிடித்திருந்த மனுஷனுக்கு விடுதலை கிடைத்து அவன் தெளிந்த புத்தி உள்ளவனாய் மாறின பொழுது அவனுடைய மன விருப்பம் எப்படிப்பட்டதா இருந்ததுன்னா தேவனோடு கூட இருக்க வேண்டும்ங்கிற மன விருப்பத்தை அவனுக்குள்ள இருந்தது. அவன் ஆண்டவரிடத்துல கேட்ட போது ஆண்டவர் என்ன சொல்லுகிறார்? இயேசு அவனுக்கு உத்தரவு கொடாமல் நீ உன் இனத்தாரிடத்தில் உன் வீட்டிற்கு போய் கர்த்தர் உனக்கு இறங்கி உனக்கு செய்தவைகளை எல்லாம் அவர்களுக்கு அறிவி என்று சொன்னார். ஆமென். ஹல்லேலூயா. அப்ப இவன் இருக்கிற இடம் எதுவா இருக்கு? கல்லறை, குகைகள், மலைகள், ஊருக்கு அப்புறத்துல இருக்கக்கூடிய ஒரு இடத்துல இருக்கிறான். ஆனா விடுதலை கிடைத்த உடனே அவனுக்கு தன் குடும்பத்தை தேடி போகணுங்கிற எண்ணம் வரல. அவர்கள் சொந்தங்களை தேடி போகணுங்கிற எண்ணம், விடுதலையை கொடுத்த தேவனை தேட வேண்டுங்கிற எண்ணம் தான் வந்தது. ஆமென். ஆனா ஆண்டவர் சொல்லுகிறார், நீ உன் இனத்தின் குடும்பத்தினத்துல போய் தேவன் உனக்கு செய்த நன்மைகளை அவர்களுக்கு நீ என்ன செய்ய வேண்டும்? அறிவிக்க வேண்டும். இன்றைக்கு ஆண்டவருடைய விருப்பம் என்னவா இருக்குன்னா நம் பெற்றுக்கொண்ட நன்மைகளை பிறருக்கு சாட்சியாய் அறிவிக்க வேண்டும். ஆமென். அல்லேலூயா. உறவுகளிடத்துல நம் தேவனுடைய அன்பை குறித்து பேச வேண்டும். நம்மளுடைய பாதிப்பையும் சொல்ல வேண்டும். நமக்கு கிடைத்த விடுதலையவும் அவர்களுக்கு சொல்ல வேண்டும். நிறைய பேர் பாத்தீங்கன்னா பெற்றுக்கொண்ட விடுதலையை சொல்ல வெட்கப்படுவாங்க. ஏன்னா நீமா இங்க போயிட்ட, நீமா அந்த கூட்டத்துக்கு போயிட்ட அப்படின்னு ஒரு கூட்ட ஜனம் பேசுகிற கூட்டத்துக்கு பயந்து தேவன் செய்த நன்மைகளை கூட ஒரு சாட்சியாக வெளிப்படையாக சொல்ல முடியாத ஒரு நிலைமையில அநேகர் இருக்கிறாங்க. ஆனா கர்த்தர் விரும்புகிற காரியம் என்னன்னா அவரிடத்துல இருந்து ரட்சிப்பை, பாவ மன்னிப்பை, சுகத்தை, விடுதலையை பெற்றுக்கொண்ட ஒவ்வொருத்தரும் பிறரிடத்துல அதை அறிவிக்க வேண்டும். சத்தியமாக, சுவிசேஷமாக தேவ வல்லமையை, தேவன் செய்த நன்மைகளை பிறருக்கு நாம் அறிவிக்க வேண்டும். நம்ம மூலமா மற்றவர்களுக்கு விடுதலை கிடைக்க வேண்டும். நம்ம மூலமா அநேகர் தேவன் பக்கமாய் திருப்பப்பட வேண்டும் என்று தேவன் விரும்புகிறார். ஆமென். அந்த பட்டணத்துக்குள்ள தேவன் போய் சத்தியத்தை சொல்லல. ஆனா இந்த மனுஷன் மூலமாக ஆண்டவருடைய வார்த்தையை அறிவிக்கும்படியான ஒரு ஆயத்தத்தை அந்த மனுஷனுக்குள்ள கர்த்தர் செய்தார். ஆமென். அல்லேலூயா. ஏன்னா அவன் வாழ்ந்த வாழ்க்கை அந்த சுற்றுப்புறத்துல இருக்கிற அத்தனை பட்டணத்தாருக்கும் தெரிஞ்சிருக்கும். ஏன்னா அவன் மலைகளிலும் காடுகளிலும் அலைந்து தெரிந்து கூக்குரலிட்டு கொண்டிருந்தான். அப்ப அவனுடைய வாழ்க்கை எல்லாருக்கும் ஒரு வெளிப்படையாதான் இருந்திருக்கு. இவன் எப்படிப்பட்டவன், இவனுக்குள்ள என்ன பாதிப்பு இருக்குன்னு எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும். ஆனா அந்த மனுஷன் மூலமாகவே அவனுக்கு தேவன் செய்த நன்மைகளை, கிரியைகளை பிறருக்கு அறிவித்து பிறரை தேவன்
பக்கமாய் திருப்ப வேண்டும் என்று தேவன் விரும்பினார். அல்லேலூயா. ஒரு மனுஷனுக்கு விடுதலையை கொடுக்கும் பொழுது அவன் மாத்திரம் ஆசீர்வதிக்கப்படும்படி தேவன் கொடுக்கல, அவன் மூலமாய் அந்த பட்டணமே ஆசீர்வதிக்கப்பட வேண்டும். அவனுக்கு மாத்திரம் ரட்சிப்பு உண்டாகும்படி தேவன் அவனுக்கு விடுதலையை கொடுக்கல, மனம் திரும்புதலை கொடுக்கல, பாவமன்னிப்பை கொடுக்கல. அவன் குடும்பத்தாரும் அவன் இனத்தாரும் அவன் பட்டணத்தாரும் அவன் தேசத்தாரும் தேவனை அறிவை கடத்த வேண்டும் என்கிற நோக்கத்தோடு தான் நமக்கு அந்த அறிவை கொடுக்கிறார், தெளிந்த புத்தியை கொடுக்கிறார். நாம் அதை அறிந்து செயல்பட வேண்டும். தேவனிடத்தில் நன்மையை பெற்றுக்கொண்ட நாம் பிறருக்கு அந்த நன்மையை அறிவிக்கிறவர்களாய் மாற வேண்டும். ஆமென். ஹல்லேலூயா. நன்மையை பெற்றுக்கொண்டுட்டு ஆண்டவரை விட்டுட்டு தூரம் போயிடவே கூடாது. நம்ம எப்படிப்பட்ட பாதிப்புல இருந்து வந்திருக்கோம், நமக்கு எப்படிப்பட்ட பிரச்சனை இருந்தது, யாராலையும் விடுவிக்க முடியாத ஒரு சூழ்நிலையில அந்த மனுஷன் இருந்தான். யாராலையுமே அவனுக்கு சுகம் கொடுக்க முடியல, யாருனாலையும் அவனுக்கு விடுதலையை கொடுக்க முடியல, யாருனாலையும் அவன் வாழ்க்கையை மாற்ற முடியல. ஆனா ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அந்த மனுஷனை சந்தித்த பொழுது அந்த சாப வாழ்க்கையில ஒரு விடுதலையை கொடுத்து ஆசீர்வாதத்தின் வாழ்க்கையை அவனுக்கு என்ன செய்திருக்கிறார், வாக்கு பண்ணி இருக்கிறார். ஆமென். இன்றைக்கு நம்ம வாழ்க்கையிலையும் அநேக உபத்திரவங்கள் வழியாய், வேதனைகள் வழியாய், அழுகையின் பள்ளத்தாக்கின் வழியாய் நாம் கடந்து வந்த நாட்கள் உண்டு, வருடங்கள் உண்டு. ஆனா கர்த்தர் நம்மளை சந்தித்த போது அவர் நமக்கு நல்ல தெளிந்த புத்தியை கொடுத்து அவருடைய நாமத்துக்கு சாட்சியாய், புகழ்ச்சியாய், நன்மையாய் நம்மளை ஆசீர்வாதமாய் வைத்திருக்கிறார். நாம் செய்ய வேண்டிய ஒரு கடமை இருக்கிறது. என்னன்னா, கர்த்தர் நமக்கு செய்த நன்மைகளை அநேகருக்கு சொல்ல வேண்டும், ஆண்டவருடைய அன்பை சொல்ல வேண்டும், ஆண்டவருடைய வல்லமையை சொல்ல வேண்டும், ஆண்டவரிடத்தில் இருந்து பெற்றுக்கொண்ட இரக்கத்தை சொல்ல வேண்டும், ஆண்டவர் நமக்கு செய்த சகல உபகாரங்களை பிறருக்கு அறிவிக்க வேண்டும். ஹல்லேலூயா. அப்பொழுது தேவன் நாமம் மகிமைப்படும், தேவனுடைய ராஜ்யம் கட்டப்படும். ஆமென். ஹல்லேலூயா. ஒப்பு கொடுப்போமா, ஜெபம் பண்ணுவோம். கர்த்தர் நம்மளை அப்படிப்பட்டவர்களாய் மாற்ற வேண்டும், தெளிந்த புத்தி உள்ளவர்களாய் மாற்ற வேண்டும், தேவனை குறித்து அறிவிக்கிறவர்களாய் நம்மளை மாற்ற வேண்டும், தேவ அன்பை பிறருக்கு கடத்துகிறவர்களாய் மாற்ற வேண்டும், தேவனுடைய வல்லமையை பிறருக்கு சொல்லுகிறவர்களாய் மாற்ற வேண்டும். நம்ம மூலமாய் நம்ம சுற்றுப்புறத்தார் சந்திக்கப்பட வேண்டும். அந்த மனுஷன் மூலமாய் அங்கே இருந்த அநேகர் மனம் திரும்பினார்கள், ஆச்சரியப்பட்டார்கள், தேவன் பக்கமாய் திருப்பப்பட்டது போல நம்ம வாழ்க்கையில தேவன் செய்த நன்மைகளை அறிவிக்கும் பொழுது, கர்த்தர் நமக்கு கொடுத்த விடுதலையை பிறருக்கு சொல்லும் பொழுது மற்றவர்கள் விடுதலையாக்கப்படுவார்கள். அல்லேலூயா. நாம் அப்படிப்பட்ட தேவனுடைய செய்கையாக மாற வேண்டும். தேவனை குறித்து அறிவிக்கிற ஒரு சுவிசேஷக, ஒரு வாஞ்சியுள்ள, தாகமுள்ள, பாரமுள்ள பிள்ளைகளாய் நாம் மாற வேண்டும். அல்லேலூயா. நன்றி பரிசுத்த ஆவியானவரே. அப்பா ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். எத்தனை நன்மைகள் எனக்கு செய்தி, எப்படி நன்றி சொல்வேன், நான் எப்படி நன்றி சொல்வேன். ஐயா, எத்தனை நன்மைகள் எனக்கு செய்தி, எப்படி நன்றி சொல்வேன், நான் எப்படி நன்றி சொல்வேன். நாமே நன்றி அப்பா, நன்றி அப்பா. எங்க வாழ்க்கையில நீங்க வந்து எத்தனை நன்மைகளை எங்க வாழ்க்கையில செய்திருக்கீங்க ஆண்டவரே. அத்தனை நன்மைகளை நினைத்து நன்றி சொல்லவோ, அத்தனை நன்மைகளை பிறருக்கு அறிவிக்கவோ எங்களை ஆயத்தப்படுத்தும்படி உமது கரத்துல ஒப்பு கொடுக்கிறோம் அப்பா. அப்பா நன்றி சொல்லி யாராவது ஒருத்தர் தேவனை நோக்கி விண்ணப்பம் பண்ணி நன்றி சொல்லி தேவனை மகிமைப்படுத்தலாம்.